கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே சங்கீதம் 139 சங்கீதத்திலே முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை என்றைக்கும் அவர் அறிந்திருக்கிற தேவன், நம்மை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறவர். நம்முடைய ஏக்கங்கள், நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறவர். அடுத்த காரியம் பாருங்க, நாம் எந்த இடத்துல உட்கார்றோமோ, நாம் எந்த இடத்துலேருந்து எழுந்து போகிறோமோ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். 3வது காரியம் பாருங்க, நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் நினைவு என் நினைவு அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு அதிசயமானவர் பாருங்களேன். நம்மை தூரத்திலிருந்து வரும்பொழுதே நம்முடைய நினைவுகள், நம்முடைய விருப்பங்கள் என்ன என்பது கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். பாருங்க, 3வது காரியம், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்து போனாலும் நான் படுத்து கொண்டிருந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று தாவீது இங்கே அழகாய் சொல்லியிருக்கிறார். பாருங்க, தாவீது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மகனாய் இருந்தான். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லை என்பதுதான் இங்கே நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் நினைவில் வைக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய நினைவுகளில் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால், அல்லேலூயா, மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்முடைய நினைவுகளில் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு கருத்தாய் காணப்படுகிறது. பாருங்க, சங்கீதம் 138 சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. அவருடைய கரத்தின் கிரியை நாம். அவர் உருவாக்கின ஒரு பாண்டம் நாம். அவர் உருவாக்கினார். எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்ற ஒரு நினைவு மாத்திரம் நமக்குள் இருந்துவிட்டால் போதும். மற்ற நினைவுகள் நமக்கு அவசியமில்லாதவைகள். எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும்
எப்பொழுதும் அவர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மன தைரியத்தோடு மன சந்தோஷத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஏதுவாய் காணப்படுகிறது. மறந்துடாதீங்க, உங்களை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, காலையிலே விடியற்காலையில் அதிகமான ஒரு மழை வந்தது. ஆனால் நான் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, நாங்கள் என்னுடைய மனைவியை நான் பள்ளியிலே கொண்டு போய் விட வேண்டும். இப்படி மழை வந்தால் நாங்கள் எப்படி வாகனத்திலே போக முடியும் என்று நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் உடனடியாக அந்த மழையை கர்த்தர் எனக்காக நிறுத்திவிட்டார். இந்த ஒரு மன தைரியம் நமக்குள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஐயா, நீங்கள் ஜெபித்தா மழை கர்த்தர் நிறுத்துவார் என்று அல்ல. நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறுத்துவார். அன்புக்குரியோரே, நீங்கள் இதை மறந்து போகக்கூடாது. நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் அல்ல, உங்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். எல்லோரையும் அவர் நேசிக்கக்கூடியவர் தான். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.